மக்களால் நான், மக்களுக்காகவே நான். எங்கள் புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். அன்புடன் யூபி கிஷோர் என்கிற கார்த்திக். 13வது வட்டக்கழக செயலாளர், கவுண்டம்பாளையம் பகுதி செயலாளர், இளைஞர்கள் இளம்பெண்கள் பாசறை, கோவை புறநகர் வடக்கு மாவட்டம். முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் 77வது பிறந்தநாள் விழா அதிமுக தலைமை அலுவலகத்தில் கொண்டாடப்படுகிறது. அந்த காட்சிகளை பார்க்கலாம். அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஜெயலலிதா மற்றும் எம்ஜிஆரின் சிலைகளுக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். தற்பொழுது அங்கு திரளாக கூடியிருக்கின்ற தொண்டர்களுக்கு இனிப்புகளை வழங்கிக் கொண்டிருக்கிறார். அதிமுக அலுவலகத்தில் இலவச மருத்துவ முகாமையும் தொடக்கி வைத்திருக்கிறார் அதன் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி. முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் 77வது பிறந்தநாள் விழா அதிமுக தலைமை அலுவலகத்தில் கொண்டாடப்பட்டு வருகிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்க நமது செய்தியாளர் ஸ்டாலின் இணைந்திருக்கிறார். ஸ்டாலின், அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இந்த கொண்டாட்டத்தில் தலைமை ஏற்று நடத்துவதை பார்க்க முடிகிறது. திரளான தொண்டர்கள் குவிந்திருக்கிறார்கள். கூடுதல் விவரங்கள் என்ன? முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் 77வது பிறந்த தினத்தை முன்னிட்டு தமிழகம் முழுவதுமே அதிமுக தொண்டர்கள் அதனை விழாவாக எடுத்து கொண்டாடி வருகிறார்கள். சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுகவுடைய தலைமை அலுவலகத்தில் தற்போது அஇஅதிமுக சார்பில் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவுடைய பிறந்தநாள் விழா கொண்டாடப்படக்கூடிய அந்த காட்சியில் தான் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதிமுக அலுவலகத்தில் வைக்கப்பட்டிருந்த எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதாவுடைய திருவுருவ சிலைக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் முன்னாள் அமைச்சர்கள், சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள், மாவட்ட செயலாளர்கள், கட்சியுடைய மூத்த நிர்வாகிகள் அனைவருமே மரியாதை செலுத்தியிருக்கிறார்கள். அதனைத் தொடர்ந்து கட்சி கொடியினை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஏற்றி வைத்த பின்பு அதனைத் தொடர்ந்து பல்வேறு நலத்திட்ட உதவி நிகழ்ச்சி, அதே போல மருத்துவ முகாம், அன்னதானம், விளையாட்டு பிரிவை சார்ந்தவர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு அதிமுக ஏற்பாடு செய்திருக்கிறது. அந்த நிகழ்ச்சி தான் தற்போது நடைபெற்று வருகிறது. அஇஅதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் நடைபெற்றக்கூடிய நிகழ்வில் மற்றொரு மிக முக்கியமான விஷயத்தையும் குறிப்பிட்டாக வேண்டும். பெரும்பாலான முன்னாள் அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் பங்கேற்கக்கூடிய நிலையில் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் இந்த நிகழ்வில் பங்கேற்கவில்லை. அவர் தற்போது அவருடைய சொந்த தொகுதியான கோபிச்செட்டிப்பாளையத்தில் தான் இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. கடந்த முறை பங்கேற்ற முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் இந்த முறை பங்கேற்பது மிக முக்கியமான ஒரு அடுத்த கட்ட நகர்வாக பார்க்கப்படுகிறது. பூங்குழி, தற்போதைய நிலையில் இந்த நிகழ்ச்சி தற்போது தொடங்கி நடைபெற்று வருகிறது. முதலாவதாக இந்த அம்மா பேரவை சார்பில் நலத்திட்ட உதவிகள் தொடங்கி அதன் பிறகு மருத்துவ முகாம், அன்னதானம் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகள் அதிமுக அலுவலகத்தில் நடைபெற இருக்கின்றன. இலவச மருத்துவ முகாம் இருக்கின்றது மற்றும் பல்வேறு நலத்திட்டங்களையும் தொடக்கி வைக்க இருப்பதாகவும் தகவல்கள் கொடுத்தீங்க. அடுத்த கட்ட திட்டம் என்ன? வேறு என்னென்ன நிகழ்வுகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது? இதனைத் தொடர்ந்து அதிமுகவுடைய முன்னாள் பொதுச் செயலாளர், முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவுடைய இந்த 77வது பிறந்த நாளை முன்னிட்டு விழா மலரை அதிமுக பொதுச் செயலாளர் வெளியிட இருக்கிறார். அதன் பிறகு நான் ஏற்கனவே குறிப்பிட்டபடி இந்த மருத்துவ முகாம், அன்னதானத்தை தொடர்ந்து விளையாட்டு பிரிவு புதிதாக அதிமுகவில் பல்வேறு அமைப்பு ரீதியாக பல்வேறு பிரிவுகள் இருக்கின்றன. மருத்துவத்துறை, அதே போல இலக்கிய அணி, மாணவர் அணி, இளைஞர் அணி உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகள் இருக்கக்கூடிய நிலையில கடந்த பொதுக்குழுவில் வைத்து விளையாட்டு வீரர்களுக்கென ஒரு பிரிவு தனியாக அதிமுகவில் உருவாக்கப்பட்டது. அந்த உருவாக்கப்பட்டதற்கான அறிவிப்பு கடந்த பொதுக்குழுவில் வெளியிடப்பட்டாலும் அந்த பிரிவு முழுமையாக உருவாக்கப்படவில்லை. இன்று அதிமுக முன்னாள் பொதுச் செயலாளர் ஜெயலலிதாவுடைய இந்த பிறந்த தினமான இன்று அந்த விளையாட்டு பிரிவை உருவாக்கி அதற்கென நிர்வாகிகள் நியமிப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக கருதப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து தமிழ்நாடு முழுவதுமே பல்வேறு இடங்களில், மாவட்ட தலைநகரங்களில் அதிமுகவுடைய மாவட்ட செயலாளர்கள் இந்த நிகழ்ச்சிகளை, நலத்திட்ட வழங்கக்கூடிய நிகழ்ச்சிகள் நடத்த வேண்டும், பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு உத்தரவுகள் ஏற்கனவே அதிமுக தலைமை வழங்கியிருக்கிறது. இது தொடர்பாக நேற்றே அஇஅதிமுகவுடைய தொண்டர்களுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கடிதம் எழுதியிருந்தார். அதில் இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக ஒரு மாபெரும் வெற்றி கூட்டணியை அமைக்கும், அதற்கான பணிகளை நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம், தேர்தல் பணிகளை நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள் என்ற பல்வேறு விஷயங்கள் அடங்கியிருந்த அந்த கடிதம் ஏற்கனவே தொண்டர்களுக்கு எழுதப்பட்டிருந்தது. இந்த 77வது பிறந்த தினத்தை முன்னிட்டு இது போன்ற நிகழ்ச்சிகள் தான் அதிமுக சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் 77வது பிறந்த நாளை ஒட்டி 77 கிலோ அளவிலான பிரம்மாண்ட கேக் வெட்டப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அதிமுகவின் பொதுச் செயலாளர்
எடப்பாடி பழனிசாமி அந்த கேக்கை வெட்டி கொண்டிருக்கும் என்ற அந்த காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். ஸ்டாலின், நீங்கள் சொன்னது போல பல்வேறு மூத்த நிர்வாகிகள் இந்த விழாவில் கலந்து கொண்டாலும் செங்கோட்டையன் பங்கேற்கவில்லை. இப்ப தொடர்ந்து ஒரு கேள்விக்குறியையே ஏற்படுத்தி வருகிறார் செங்கோட்டையன். செங்கோட்டையனுக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் இடையே ஆன அந்த மனக்கசப்பு உண்மைதான் என்பதை மீண்டும் மீண்டும் உறுதி செய்வதாகத்தான் இருக்கிறது இந்த செயல்கள் எல்லாம். கட்சி வட்டாரங்கள் என்ன தெரிவிக்கின்றன? கட்சியினுடைய மூத்த நிர்வாகிகள் இது குறித்து ஏதாவது சொன்னார்களா? பூங்குழலி, அதாவது செங்கோட்டையினுடைய நகர்வுகளை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா, கடந்த 2 வாரத்துக்கு முன்பு நடைபெற்ற இந்த அத்திக்கடவு அவிநாசி திட்ட இந்த பாராட்டு விழாவில் முன்னாள் முதலமைச்சர்களான எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதாவுடைய புகைப்படம் இடம்பெறவில்லை என்பதை கருத்தில் கொண்டுதான் அவர் அந்த நிகழ்ச்சியை புறக்கணிக்கவில்லை, நான் பங்கேற்கதான் இல்லை என்ற ஒரு விஷயத்தை அவரே விளக்கியிருந்தார். ஆனாலும் கூட கட்சியுடைய வட்டாரத்தில் நாம் பேசும் பொழுது அவர்கள் தெரிவிக்கக்கூடிய மிக முக்கியமான கருத்து என்னவென்றால், அதாவது குறிப்பாக கோபிச்செட்டிப்பாளையம், அதே போல 2-3 தொகுதிகள் அடங்கிய ஒரு மாவட்டத்திற்கு உட்பட்ட செயலாளராக செங்கோட்டையன் இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல அந்த மாவட்டம், குறிப்பாக ஈரோடு அந்த புறநகர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் அதில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளுக்கு பழைய நிர்வாகிகளை மாற்றி புதிய நிர்வாகிகளுக்கு, அதாவது செங்கோட்டையனுக்கு வேண்டாத நபர்களை அதிமுக பொதுச்செயலாளர் நியமித்து விட்டார். அதனுடைய கோபத்தை வெளிப்படுத்தும் விதமாக தான் இது போன்ற செயல்களில் செங்கோட்டையன் ஈடுபடுகிறார் என்று நாம் நேரடியாக சில நிர்வாகிகளிடம் பேசும் பொழுது அவர்கள் தெரிவிக்கக்கூடிய ஒரு கருத்தாக இருக்கிறது. இருந்தபோதிலும் அதனை செங்கோட்டையனுடைய இது போன்ற நகர்வுகளை அதிமுகவுடைய மூத்த நிர்வாகிகள், முன்னாள் அமைச்சர்கள் ரசிக்கவில்லை என்பதுதான் நாம் நேரடியாக பேசும் பொழுது அவர்கள் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு எண்ணமாக இருக்கிறது. ஏனென்றால் ஏற்கனவே கட்சியில் பல்வேறு பிரச்சனைகள் இருக்கிறது. 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக மீண்டும் ஆட்சி அமைக்க வேண்டும் என்ற ஒரு கருத்தை முன்வைத்து நாங்கள் வேலை பார்த்து கொண்டிருக்கிறோம். இது போன்ற ஒரு நிகழ்வில் மூத்த அமைச்சரான செங்கோட்டையன் இது போன்ற விஷயங்களில் தலைமைக்கு எந்த கோபம் இருந்தாலும் அதை நேரடியாக வெளிப்படுத்தலாம், பொதுவெளியில் வெளிப்படுத்துவதை தவிர்த்திருக்கலாம் என்பதுதான் அதிமுக மூத்த நிர்வாகிகள் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு எண்ணமாக, நாம் நேரடியாக பேசும் பொழுது அவர்கள் வெளிப்படுத்தக்கூடிய எண்ணமாக இருக்கிறது. பொங்கலி, நன்றி ஸ்டாலின். கூடுதல் தகவல்களுக்கு மீண்டும் தொடர்பு கொள்கிறேன். மக்களால் நான், மக்களுக்காகவே நான். எங்கள் புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். அன்புடன் யூபி கிஷோர் என்கிற கார்த்திக். 13வது வட்டக்கழக செயலாளர், கவுண்டம்பாளையம் பகுதி செயலாளர், இளைஞர்கள் இளம்பெண்கள் பாசறை, கோவை புறநகர் வடக்கு மாவட்டம்.